சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 2 மாதங்களுக்கு முன்பு ஜெராக்ஸ் ஆபரேட்டர், டைப்பிஸ்ட், டெலிபோன் ஆபரேட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் மற்றும் டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. நீங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்ல வந்து சொல்லியிருந்தோம், அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம், பொறுமையா பார்த்து கவனமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு வேகமா அவசரமா வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது அப்ளை பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இந்த எக்ஸாமையாவது நீங்க நம்பியிருப்பீங்க. அது கடைசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல வந்து விட்டுருக்கோம். இதுக்கு உங்களுடைய மிஸ்டேக் தான் முதல்ல காரணம். நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்க உங்களை தான் காரணமா சொல்லுவாங்க. இதுல சிலர் வந்து ஃபீஸ் கட்டாம இருப்பீங்க. அது மாதிரி நிறைய டூப்ளிகேட் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ல டெமோ காமிக்கிறதுக்காண்டி அவங்க ஃபேக்கானதெல்லாம் அப்படியே ஓபன் பண்ணதுனால அந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுலயும் நிறைய பேர் வந்து இதை வந்து நம்பியிருப்பீங்க முழுமையா. இப்ப நிறைய பேருக்கு இந்த லிஸ்ட்ல வந்து உங்க பேர் வந்திருக்காது. இந்த லிஸ்ட்ல வந்து உங்க பேர் வராதவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து மிக விரைவில் இன்னும் ஒரு 2 வார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 2 வார காலத்துல உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வச்சிருவாங்க. 2 வார காலத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் நடக்கும். அதனால மிகவும் கவனமா படிங்க. இது நாள் வரை நீங்க படிச்சீங்க படிக்கலன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னையில இருந்தாவது நீங்க படிக்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த மாதிரி படிச்சா இந்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நோட்டிபிகேஷன்லயே ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜெனரல் தமிழ் மற்றும் பொது அறிவு அப்படிங்கிற டாபிக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து பாஸ் பண்ணிடலாம். என்னைய பொறுத்தவரை நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய மாணவர்கள் 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த தேர்வுக்கு தங்களை வந்து முழுமையா வந்து தயார்படுத்திட்டாங்க. அவங்க வந்து இப்ப ரிவிஷன்ல இருக்கிறாங்க. பிற நீங்க நினைக்கலாம், ஏன் இதெல்லாம் யூடியூப் சேனல்ல எல்லாம் எங்களுக்கு போட்டு பாடம்லாம் எடுக்க மாக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் யூடியூப் சேனல்ல போடுவேன், அதை ஒரு 10 சேனல்காரங்க பார்த்து காப்பி பண்ணி அவங்க போட்டு அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு போவாங்க. நான் இந்த சேனல்ல வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் ஏற்படுத்தல. யாரெல்லாம் நம்பி கரெக்டா வந்து நம்ம கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணி நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முறையும் பாத்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட் எக்ஸாம் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் மற்றும் டைபிஸ்ட் போன்ற பணியிடங்களுக்கு நமது மாணவர்கள் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி போவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த வாரத்திலேயே ஒரு 2 மாதிரி வினாத்தாள் வந்து நாங்க அப்லோட் பண்றோம். அதை வந்து நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை படிங்க. கண்டிப்பா மார்க் ஓரளவு நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்து நோட்டிபிகேஷன்லாம் எப்போ வரும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அது சம்மந்தமா ஒரு வீடியோ வந்து மிக கூடிய விரைவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் பார்த்த உடனே நீங்க வந்து எக்ஸாம் சென்டருக்கு ரெடி போகணும் அப்படின்னா முதல்ல ரிசர்வேஷன் பண்ணிருங்க. அதனால லேட்டா அன்ரிசர்வ்ல போயிடுவோம், பஸ்ல போயிடுவோம், அந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க. முதல்லயே எக்ஸாம் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. இது நாள் வரையே படிக்கலனா கூட இன்னும் ஒரு 2-3 வார காலங்கள் வந்து இருக்குது. அந்த டயத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். மறக்காம நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. இதுக்கு அடுத்துலாம் நான் ஆன்லைன் கிளாஸ்க்கெல்லாம் யாரும் வந்து இப்போ அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2-3 வீடியோலலாம் டைம் கொடுத்துருந்தேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இனிமே நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது அடுத்து வர்ற எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் நீங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அது வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம்.